இப்போது 50 லிட்டர் பஞ்சு காவியா தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவை அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 10 கிலோ மாட்டு சாணம், 4 லிட்டர் பால், 4 லிட்டர் 2 நாளைக்கு முன்னாடி தோய் வச்ச தயிர், அதாவது நல்ல புளிச்ச தயிர், 4 கிலோ கடலை புண்ணாக்கு, 1 சீப்பு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழம், நாட்டு சக்கரை 2 கிலோ, 6 லிட்டர் கோமியம். ஃபஸ்ட்டு நாட்டு மாட்டு சாணத்தை கெட்டியாக இருக்கிற நாட்டு மாட்டு சாணத்தை நல்லா கொலன்னு பிசுக்கி எடுத்துக்கலாம். அதாவது கட்டி எதுவும் கட்டியாக இல்லாமல் அழகாக பிசுக்கி எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு கலந்துடலாம். நெக்ஸ்ட்டு நாட்டு மாட்டு கோமியம் 6 லிட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாட்டு மாட்டு பால் 4 லிட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 லிட்டர் தயிர். நெக்ஸ்ட்டு கடலை புண்ணாக்கு, ஊற வச்ச கடலை புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 சீப்பு வாழைப்பழத்தை நல்லா பிசுக்கி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கிலோ நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வலதுபுறமாக 50 முறையும் இடதுபுறமாக 50 முறையும் இப்போ சுற்றிக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்போ அதை காற்று போகாத அளவுக்கு ஒரு துணியோ இல்லை அதோட மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 நாள் இதே மாதிரி அந்த ட்ரம்முக்குள்ளே இருக்கணும். டெய்லி காலையில் 50 முறை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும், அதே மாதிரி மாலை 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் 50 முறை நல்லா அந்த குச்சியில் சுற்றி விட்டுட்டே இருக்கணும்.